நீ பிளஸ்ட், நீ திறமையானவன், உனக்குள்ள ஒரு திறமை ஒழிஞ்சிருக்கு, அதை முதல்ல தெரிஞ்சு. அப்போ என்ன ஆகுது, நீயும் திறமைசாலி அப்படிங்கிறது ஒரு பாசிட்டிவான ஒரு எண்ணத்தை அந்த முற்றத்தை நிற்கிற. எந்த பக்கம் போகணும், இந்த வழி போகணுமா, இந்த வழி போகணுமா, இடது பக்கம் போகணுமா, வலது பக்கம் போகணுமா, நேரா போகணுமா, பின்னாடி போகணும், இதுதான் உனக்கு தீர்மானிக்கும். +2 சிண்ட்ரோம்னு மருத்துவத்தில் சொல்லுவோம். இதில் மருத்துவத்துலேயும் +2 சிண்ட்ரோம்னு இருக்கு. ஆமாம், +2 சிண்ட்ரோம்னு சொல்லுவோம். அதாவது தடுமாற்றம், பதட்டம், முடிவெடுக்க முடியாமல் திணறுதல். பெற்றோர்கள் என்ன நினைக்கணும், +2 வரைக்கும் படிச்சு முடிச்சுட்டோம், அவனை கல்வி பற்றுட்டோம், +2 வரைக்கும் அவன் கல்வியை கொடுத்தாச்சு, இனி அதுக்கடுத்து தீர்மானிக்க முடியாது அவன் தான். கிரிக்கெட்ல நீங்க எக்ஸ்பர்ட் கிடையாது, நீங்க ஒரு ஸ்பெக்டேட்டர் தான், ஒரு கிரிக்கெட் ரசிகர் தான். ஆனா அந்த கிரிக்கெட்டை பற்றி என்னென்ன பேசுறீங்க, என்னென்ன மேட்டர் நீங்க தெரிஞ்சுக்கிறீங்க, அது பாதி அளவுக்கு நீங்க என்ன படிக்க போறீங்க, உங்க வாழ்க்கையை எப்படி அமைச்சுக்க போறீங்க அப்படிங்கிறது நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா பிரச்சனை போச்சு. எம்ஜே பிளஸ் நேயர்களுக்கு இனிய வணக்கம். 12ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகள் வெளியாகியுள்ள நிலையில் மாணவர்கள் தங்களை அடுத்த கட்டத்துக்கு எப்படியெல்லாம் தயார் செய்து கொள்வோம், உயர்கல்வியில் எந்தெந்த பாடப்பிரிவுகளை எப்படியெல்லாம் தங்களுடைய தகுதியேற்ப பொருத்தமாக முன்கூட்டியே அதனோட தன்மையை உணர்ந்து எப்படியெல்லாம் மாணவர்கள் விழிப்போடு செயல்பட வேண்டும், எப்படியெல்லாம் இந்த காலத்தை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அதாவது பார்த்தீங்கன்னா இந்தமாரி காலங்கள் ரொம்ப மாணவர்களுக்கு கிடைப்பது என்பது அரிதான ஒரு விஷயம். இவற்றையெல்லாம் பயன்படுத்தி கொண்டு உயர்கல்வியில் முத்திரை பதித்து அடுத்த கட்டமான தங்களது வாழ்வியல் பங்களிப்பையும் கல்வி மேன்மையும் வளர்த்து கொள்வது எப்படி என்பது என்ன படிக்கலாம், எங்கே படிக்கலாம், எப்படியெல்லாம் எங்கெங்கு சாதிக்கலாம் என்பது உள்ளிட்ட பல கேள்விகளுக்கு பதிலுக்கு இணைந்திருக்கிறார் கல்வியாளரும் மருத்துவருமான ஸ்ரீதரன் அவர்கள். வணக்கம் சார். 12ஆம் வகுப்பு தேர்வு வெளியாகி இருக்கிற இந்த சூழலில் மாணவர்கள் தங்களுடைய அடுத்த கட்ட, அதாவது பார்த்தீங்கன்னா இளநிலை படிப்பாக இருக்கட்டும், முதுகலை படிப்பாக இருக்கட்டும், அதில் பொறியியல் படிப்பு, மருத்துவ படிப்பு அது கூடுதல் முக்கியத்துவம். ஆனால் என்னதான் பார்த்தீங்கன்னா பல்வேறு விதமான நவீன படிப்புகள், அது ஏஐயாக இருக்கட்டும், பல்வேறு விதமான மெக்காட்ரானிக்ஸாக இருக்கட்டும், நிறைய விஷயம் ரியலைஸாக இருக்கட்டும், நிறைய படிப்புகள் வந்தாலும் கூட மருத்துவம், பொறியியல் அது என்றைக்குமே அதுக்குன்னு உள்ள மதிப்புங்கிறது தனிதான். மாணவர்கள் தங்களுடைய அடுத்த கட்டமான அந்த உயர்கல்வி எப்படியெல்லாம் பயனுள்ள வகையில் பயன்படுத்தி கொள்வது. நல்ல கேள்வி. அதாவது நான் ஒரு 15 வருஷமாக பேஷண்ட்ஸு பேரண்ட்ஸு அந்த குழந்தைகள் அவங்க படிக்கிறது, அவங்க வளர்ச்சி, அவங்க மைண்ட் ஸ்டோனெல்லாம் அப்சர்வ் பண்ணும்போது அபரிதமான வளர்ச்சி ஒவ்வொரு மாணவனிடத்திலும் நான் பார்க்குறேன். அதான் அவங்க எது சொல்லுவாங்க மெடிக்கலாக, எவரி மேன் இஸ் ஹேவிங் எ லேட்டன்ட் டேலண்ட். ஒவ்வொரு மனிதனுக்கும் தீட்டப்படாத பல திறமைகள். யாரும் சோட மனம் ஹியூமன் மூவியில் மனிதர்கள் யாருமே சொல்ல முடியும், ஏதாவது ஒரு வகையில் அவனுக்கு ஏதாவது ஒரு திறமை, தனித்திறமையோடு தான் ஒவ்வொரு மாணவர்களும் தனித்திறமை. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம மாணவர்களுக்கு நான் இந்த வீடியோ மூலம் நான் சொல்றேன்னா, ஃபர்ஸ்ட் நீ தெரிஞ்சுக்க, நீ பிளஸ்ட், நீ திறமையானவன், உனக்குள்ள ஒரு திறமை ஒழிஞ்சிருக்கு, அதை முதல்ல தெரிஞ்சுக்க. அப்போ என்ன ஆகுது, நீயும் திறமைசாலி அப்படிங்கிறது ஒரு பாசிட்டிவான ஒரு எண்ணத்தை நீ உண்டாக்கி. இப்படி வச்சுக்கலாமா சார், நீயும் திறமைசாலியை விட நீனும் சாதிக்க பிறந்தவனே அப்படி வச்சுக்கலாம், நீயும் சாதிக்க பிறந்த. அப்போ என்னாச்சு, இப்போ இன்னைக்கு சாதிக்க பிறந்தவன் நீங்க கரெக்டாக சொன்னீங்க. ஆனால் +2 முடிச்ச பிறகு அங்கதான் ஒரு பிரச்சனை. அதாவது தீர்மானிக்கக்கூடிய இடம், திறமை இருக்கு,
மதுரை மேல் பூனையாக அந்த முட்டு சந்தில நிக்கிற எந்த பக்கம் போகணும்? இந்த வழி போகணுமா, இந்த வழி போகணுமா, இடது பக்கம் போகணுமா, வலது பக்கம் போகணுமா, நேரா போகணுமா, பின்னாடி போகணுமா? இதுதான் உனக்கு தீர்மானிக்கணும். ஏன்னா லைஃப் இதை தீர்மானிக்கிறது தான் உனக்கு கன்ஃபியூஷன். ஏன் கன்ஃபியூஷன்னா நீ கன்ஃபியூஷன், நீ குழம்பாட்டலும் உன்னை குழப்பறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. அதுல இருந்து நீங்க தற்காத்து கொள்வது, அதுல இருந்து நீ குழம்பாம இருக்கணும். மற்றவங்க குழம்புனா நீ குழம்பக்கூடாது. உன்னைய குழப்பறவங்கள ஆஹா இவங்க குழப்பறாங்க, நான் தெளிவா இருக்கேன் அப்படின்னு நீ ஒரு முடிவு எடுத்துட்டீங்கன்னா உனக்கு பிரச்சனையே கிடையாது. இதுக்கு பேர் தான் +2 சிண்ட்ரோம்னு மருத்துவத்தில் சொல்லுவோம். ஓ, இதுல வந்து மருத்துவத்திலேயே வந்து +2 சிண்ட்ரோம் இருக்கு. ஆமா, +2 சிண்ட்ரோம் சொல்லுவோம். அதாவது தடுமாற்றம், பதட்டம், முடிவெடுக்க முடியாமல் திணறுதல், முட்டி மோதுதல். சில மாணவர்கள் கேட்டா என்ன பண்ணலாம் பாருங்க, நான் இந்த படிப்பெடுக்க போறேன். சில மாணவர்கள் கேட்டா சார் என்ன ஒரு ஐடியாவே இல்லை அப்படின்னு சொல்றது, இப்படி சொல்றது. அப்புறம் அக்விசிஷன், நீ எல்லாம் இங்க படிக்க போற, அந்த படிச்சுட்டான், அந்த ஒப்பீடு தான். அது பேரண்ட்ஸ் சைட்ல இருந்து நீ என்ன பண்ண போற? ஆமா நீ படிச்சது பண்ண போற, நீ இதை பண்ண, உனக்கெல்லாம் இதுதான் சுட்டாங்க. இவங்க ஒருத்தரை பற்றி ஒருத்தர் மதிப்பீடு போடுவது கூடாது. ஒப்பீடும் தவறு, மதிப்பீடும் தவறு. ஒப்பீடும் பண்ணுவது கூடாது, மதிப்பீடும் தவறு கூடாது. நீங்க வந்து அவனை எப்படி நீங்க வந்து குறை சொல்றதுக்கு நீங்க வந்து ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்தீங்க, அதை நீங்க யோசிப்போம். மதிப்பெண் மட்டுமே ஒரு மாணவனை வந்து சிறந்த மாணவனை மாற்ற முடியாது. இதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். நாங்க படிக்கும்போது MBBSல ஃபெயில் ஆனவங்க நிறைய பேர். ஃபைனல் இயர்ல, தேர்ட் இயர்ல, செகண்ட் இயர்ல, ஃபோர்த் இயர்ல எல்லாம் ஒவ்வொரு வயலையும் ஃபெயில் ஆனவங்க நிறைய பேர். ஆனா இன்னைக்கு அவங்க மிகப்பெரிய டாக்டர்ஸ். அந்த தோல்வி வந்து பல பாடங்களுக்கு நான் இன்னைக்கு இந்த வருஷம் பாஸ் பண்ண மாணவர்கள்லாம் இந்த ஃபெயில் ஆன மாணவர்கள் பார்த்து ஒரு மாதிரி பார்ப்பாங்க. ஆனா அவங்கள விட ஃபெயில் ஆனவங்க இன்னைக்கு சிறந்த டாக்டர். அப்ப இருந்து என்ன தெரியுது, எல்லாருக்கும் எல்லாம் உண்டு, எல்லாருக்கும் எல்லா திறமையும் இருக்கு. ஆனா நீ அதை பயன்படுத்திக்கிற நேரம், பயன்படுத்திக்கிற முறை, அந்த யுக்தி, இதை நீ பயிர்வு, இதை எப்படி டெசிஷன் எடுக்க போற? அப்ப நீ என்ன செய்யணும்? டெசிஷன் மேக்கிங் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தானா இல்லை வந்து பெற்றவங்களும் செய்யுமா சார்? அவங்க வந்து ஒரு கைடு தான் பண்ணணும். பெற்றோருடைய ரோல் வந்து கைடு தான். டெசிஷன் வந்து அவங்க சம்மந்தப்பட்டவங்க எடுக்கணும். ஏன் அப்படின்னா எத்தனையோ மாணவர்கள் படிக்க முடியாமல் தற்கொலை பண்ணிருக்காங்க பார்த்தீங்களா? அவங்களாம் என்ன, அவன் என்ன ஃபோர்ஸ் பண்ணி விடுறது, நீ இதை பண்ணு, நீ நல்லா உனக்கு. ஆனால் அவனுக்கு வேற மாதிரி போகும். ஸோ நம்மளுடைய குடும்பம் அதெல்லாம் சொல்கிறாங்கன்னு அவன் பண்ணி அதை கோப்பப் பண்ண முடியாத விரக்தியில் எத்தனை பேர் இருந்தது. அதனால அவனுக்கு என்ன உனக்கு முடியுமோ அதை பண்ணி. பெற்றோர்கள் என்ன நினைக்கணும், +2 வரைக்கும் படித்து முடிச்சிட்டோம், அவனை கல்வி பெற்றுட்டோம், +2 வரைக்கும் அவன் கல்வியை கொடுத்தாச்சு. இனி அதுக்கடுத்து தீர்மானிக்கக்கூடியது அவன் தான். அந்த பொறுப்பு என்பது பெற்றோரோட மாணவர்களுக்கு ரொம்ப அதிகம் தான். இதை மாணவர்கள் தெரிஞ்சுக்கணும். மாணவர்கள் தெரியாமல் டிபெண்ட் பண்ணும்போது தான் தவறு நடக்குது. பேரண்ட்ஸையே டிபெண்ட் பண்ணும்போது தான், பேரண்ட்ஸையும் ஒரு மாதிரி இந்த குதிரை இருக்குல்ல, குதிரையை நாடகம் கட்டி அப்படியே கூட்டிகிட்டு போகிற மாதிரி இருக்குல்ல, அந்த மாதிரி கூட்டிகிட்டு போகும். இன்னொன்று, மாணவர்களுடைய விருப்பம் அது ஒரு பக்கம் சரி, நீங்கள் சொல்கிறது போல டிசிஷன் மேக்கிங்காக அவங்க எடுக்கணும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, குடும்ப சூழலை, பெற்றோர்களோட சூழலை உணர்ந்து மாணவர்களே ஒரு முடிவு எடுக்கணும்ல, அதுதான் தானாக வரும். அதுதான் சொல்கிறேன். அவனுக்கு இப்போ எங்கள் அப்பா அம்மாவெல்லாம் இன்னும் 68 வயசுல நான் வந்து 5ஆம் கிளாஸ்ல என்ன சாப்பிட்டேன் அப்படிங்கிறது இப்போ நினச்சி பாருங்க. இன்னைக்கு நினச்சி பாருங்க. ஒரு கால வாழ்க்கை இல்லைங்களா? இப்போ நினச்சி பார்த்தேன். அதாவது 5ஆம் கிளாஸ்ல நான் நினைச்சதை ஒன்று சொல்கிறேன். 5ஆம் கிளாஸ்ல நான் 1ஆம் கிளாஸ்ல அந்த பெஞ்சு ட்ரௌசர் போட்டுவிட்டு அந்த ஆஸ்பத்திரிக்கு தடுப்பூசி கூட லைனாக கூட்டிகிட்டு போவாங்க. நாங்கள் பயந்துகிட்டே போவோம். இந்த பயப்படுறதுக்கு பெற்றோர்கள் வந்து ஒன்றும் இல்லைடான்னு சொல்லி கூப்பிட்டு ஒன்று வந்து அதை போட்ட உடனே ஒரு டீ வைத்தேன் அப்படின்னு கொடுத்து இந்த டீயை பிடிச்சி வச்சு பையனுக்கு வந்து சிறந்த நீங்கள் புத்தகம் நடக்க வேண்டாம், நான் தூக்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி தோளில் தூக்கிட்டு வந்ததை நம்ம நினைக்கிறோம். அப்போ
நம்ம நம்மளுடைய பெற்றோர்கள் எப்படி நம்மளை கவனிச்சாங்க வளர்த்தாங்க அதை உணர்ந்து செய்யணும். உணரணும்ல. ஆனால் அவங்க சொல்லிக் கொடுக்கல. ஏதாவது முன்னெல்லாம் இப்படிலாம் வளர்க்கணும், நாளைக்கு கஞ்சிலா போடுறாருன்னு சொல்லலை. அந்த மாதிரிலாம் அவங்க சொல்லலை. இல்லை, பெற்றவங்க படுற கஷ்டத்தை பக்கத்தில் இருந்து குழந்தைங்க பார்க்குறாங்க. பார்த்துட்டு அவங்க தான் அதுக்கு தகுந்த நடந்து தெரிஞ்சுக்கிறாங்க. இப்போ கூட எனக்கு ஒரு பெயர் தான் ஒரு இருக்குது. எங்கள் அப்பா அம்மா படுற கஷ்டத்துக்கு நாங்கள் எப்படி சிக்கனாக கூட எனக்கு அது பசங்க இருக்காங்க. அப்படியே பசங்க இருக்காங்க. அது இந்த மாட்டு இருக்கு. அதனால் வயலாக ஒரு மருத்துவர் என்ன சொல்கிறேன், எந்த பிள்ளையும் நல்ல பிள்ளைகள் அவங்கள குறை சொல்லவே கூடாது, விட்டு பிடிக்கும். ஆனால் ஒரு வாட்ச் பண்ணிக்க, கண்காணிப்பு மட்டும்தான் நீங்கள் பண்ணணும். நவீன தகவல் தொடர்பு சாதனை வந்ததுக்கு அப்புறம் நீங்கள் கண்காணிக்க வேண்டிய நம்ம கண்காணிக்கணும். அதாவது பெற்றோருடைய கடமைன்னா, அந்த வழி போகாது, அங்கே ஒரு குழி இருக்கு, கொஞ்சம் மாறி அப்படி போ. குழி இருக்குன்னு சொல்ல வேண்டியது நம்ம கடமை, மாறி போன்னு சொல்ல வேண்டியது நம்ம கடமை. இப்படி மாறி போனாக்கே வந்துடுவா, அப்போ அவன் புரிஞ்சுக்குவோம். ஆனால் நம்ம சொல்ல வேண்டியது நம்ம அதை சொல்லிகிட்டே இருக்கோம். இருந்தாலும் காதில் வாங்காமல் போய் இது குழியில் விழுறப்ப தான் கீழே ஒன்றும் பண்ண முடியாது, மனசு கஷ்டமா நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா அப்போ தான் நம்ம அதான் நம்ம சொன்னோம், நம்ம செஞ்சோம், இனி அவன் திரும்பிக்கும். நம்ம அப்படி தான் நம்ம கன்வின்ஸ் பண்ணி நெருப்பு தொடாதுன்னு சொல்கிறோம். மீறி இப்போ போக மாட்டான் அப்படிங்கிறது அவங்க தெரியும். டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணும்போது அந்த டார்கெட்டை நீங்கள் அடையலைன்னா எல்லாத்துக்குமே கொலாப்ஸ், வருத்தமாக இருக்கும். மாணவனுக்கும் வருத்தம், பெற்றோர்களுக்கும் வருத்தம், சொந்தக்காரங்களுக்கும் வருத்தம். டார்கெட் வைக்கவே கூடாது. நடப்பது நடக்கட்டும், நடப்பதெல்லாம் நன்மைக்கேன்னு நினைக்கிறேன். ஆனால் ரேஷனல் திங்கிங், இதுதான் ரேஷனல் திங்கிங். அதாவது பலதையும் கலவையும் கற்றுமரன்ற மாதிரி பலதையும் யோசிச்சு அதில் நல்லா சலிச்சு நல்லா சொலவில் போட்டு நல்லா சலிச்சு எடுத்து கல் இல்லாமல் அரிசி கொடுக்கும். அதுதான் நம்மளுடைய கடமை, நம்ம பெற்றோருடைய கடமை. நம்ம நல்ல வழியை கிடைக்கும். வழியை ஏன் போனோம்னா அக்யூஸ் பண்ணக்கூடாது, குறை சொல்லக்கூடாது. இப்போ இந்த கம்ப்யூட்டர், லேப்டாப்பு, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜிலாம் வந்த பிறகு எல்லா பசங்களும் நெட்டில் எல்லாமே இருக்குது. என்னென்ன கோர்ஸ், என்னென்ன படிக்கலாம், என்னென்ன கோர்ஸில் என்னென்ன பிரான்ச்சஸ் இருக்குது, என்னென்ன படித்து எப்படி எப்படி வாழ்க்கையாக, என்னென்ன மாதிரி வேலை இருக்குது, எப்படி வாழ்க்கையாக இருக்குது எல்லாமே தெரிஞ்சாலும் ஒன்று மட்டும் மாணவர்களுக்கு நம்ம இந்த எம்ஜிஆர் ப்ளஸ் சேனல் சொல்கிறது, எது படித்தாலும் அப்ளைடு ஸ்டடீஸ். ஃபிசிக்ஸ்னா அப்ளைடு ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரினா அப்ளைடு கெமிஸ்ட்ரி, மெக்கானிக்ஸ்னா அப்ளைடு மெக்கானிக்ஸ். அதாவது நீ படிக்கிறது வேலைக்கும் உன்னுடைய வருமானத்திற்கும் உன்னுடைய வாழ்வாதாரத்துக்கும் துணையாக இருக்கும். பழைய வேலையை பாதிக்கக்கூடிய வேலை இழப்பு செய்யக்கூடிய படிப்புகள் இருக்குங்கள, அந்த படிப்புகளை ஒவ்வொரு மாணவர்களும் எடுக்கக்கூடாது என்பது பெரும்பாலும் சொல்லியிருக்காங்க. பல பேர் அதை எடுத்துட்டு எத்தனையோ மாணவர்கள் படிச்சு மெக்கானிக் இன்ஜினியரிங் படிச்சுட்டு கம்ப்யூட்டர் வேலை பார்த்துல நிறைய பேர் இருக்காங்க. அவன் மெக்கானிக் படிச்சு என்ன பிரயோஜனம்? ஒரு பிரயோஜனம். அப்போ அந்த மாதிரி வருது. அதனால தான் எல்லாமே உனக்கு என்ன தெரியும், சரி மெக்கானிக்கிட்ட போய் நீ ஃபீஸ் கட்டி மெக்கானிக் இன்ஜினியரிங் படிச்சுட்டு நீ கம்ப்யூட்டர் படிக்க பார்த்தா ஒரு கிராஜுவேட் ஆகி கம்ப்யூட்டர் பண்ணாம அந்த செலவு முடிச்சிருந்தானே உங்களுக்கு. இங்கே கேரளா தமிழ்நாடு பகுதியை அந்த எல்லையில் வசித்தவர் இருந்ததுனால அந்த கேள்வி கேட்குறேன். உயர்கல்வியை சரியான ஒரு தேர்வு பண்ணுறதில்ல, அது கேரளா மாணவர்களா தமிழ்நாடு மாணவர்களா? உயர்கல்வியில் சாதிப்பது கேரளா மாணவர்களா தமிழ்நாட்டு மாணவர்களா? அப்படி நம்ம ஒவ்வொரு மாணவன் சொல்ல முடியாது, ரெண்டுலேயும் இது இருக்காங்க. அது அந்தந்த அவங்களுடைய ஹோம்ஒர்க்கை பொறுத்து, ஒவ்வொரு மாணவனுடைய சின்ன மனக்கணக்கு பொறுத்து ஹோம்ஒர்க் பொறுத்து கொஞ்சம் ஹோம்ஒர்க் பண்ணும். எவன் ஹோம்ஒர்க் பண்ணுறானோ அவன் திறமையாக இருக்கும். டெடிக்கேட்டட் அப்படிங்கிற விஷயத்தில் கேரளா கொஞ்சம் ஃபஸ்ட்டாக இல்லை அங்கே எல்லாமே தெரியும். அங்கே எட்லெட்டர்ஸ்னால என்னென்ன ஆப்ஷன் இருக்கு, எதை படிச்சிருக்காங்க, அந்த ஒரு அவேர்னஸ் என்னென்ன படிக்கலாம், என்னென்ன படிக்கலாம். இப்போ சென்ட்ரல் யூனிவர்சிட்டி தஞ்சாவூர் இருக்கு. இது 5 வருஷத்துக்கு முன்னாடி, 3 வருஷத்துக்கு முன்னாடி மாணவர்களுக்கே தெரியும். ஆனால் வெளி மாநிலத்தில் உள்ளவங்க இங்கே படிக்கிறாங்க சென்ட்ரல் யூனிவர்சிட்டி.
இந்த ஒரு போன 2 வருஷமாக தான் தமிழ்நாட்டுக்காரங்க படிக்கிறாங்க தமிழ் மினிஸ்டர். ஸோ அந்த மாதிரி எங்கெங்கே இருக்கு, என்னென்ன படிக்கலாம், என்னென்ன படிப்போ அதை எப்படி நம்ம திறமைப்படுத்திக்கலாம், அதை எப்படி நம்ம நிலைநாட்டிக்கலாம், சஸ்டெயின் பண்ணிக்கலாம், சப்போர்ட் பண்ணிக்கலாம். ஓவியர், புகழ்பெற்ற ஓவியர் கோகுல உள்ளிட்ட பல மாணவர்களை உருவாக்கிய ஓவிய கல்லூரி அது வந்து தமிழ்நாட்டிலே பார்த்தீங்கன்னா கும்பகோணம். அதுபோல் நிறைய கல்லூரிகள் அதில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்டது. சவுத் கேம்பிரிட்ஜ் சொல்லுவாங்க, அரசு ஆடவர் கலை கல்லூரி. அதே போல் வந்து கோயம்புத்தூர் மருத்துவக் கல்லூரி. இதெல்லாம் வந்து நிறைய விஷயங்களை வந்து மாணவர்களை உருவாக்குது. அரசு கல்லூரி தானே, அரசு மருத்துவக் கல்லூரி தானே, அரசு பொறியியல் கல்லூரி தானே. இப்போ ஓட்டுநர்களுக்குன்னு ஒரு கல்லூரி வந்து பெருந்துறையில் இருக்குது. போக்குவரத்து பணியாளர்களுக்குன்னு பார்த்தீங்கன்னா அங்கே படித்த மாணவர்களும் பார்த்தீங்கன்னா உயர்கல்வி ரொம்ப சாதனை படிச்சு பெரிய பெரிய வேலைகளில் ஒவ்வொரு நாட்டிலையும் வந்து தங்களுடைய திறமைகளை முத்திரை படிக்கிறாங்க. அதுபோல் வந்து அரசு கல்லூரிகளோ தனியார் கல்லூரிகளோ மாணவர்கள் வந்து சரியான நேரத்தை சரியான விதத்தில் தேர்வு பண்ண. இந்த +2 முடிச்சுட்டு கொஞ்சம் ஹோம்ஒர்க் பண்ணணும். அது ரொம்ப அவசியம். ஹோம்ஒர்க்னா நீ படிக்க வேண்டாம், வாழ்க்கையை தேர்ந்தெடுப்பதற்கு கொஞ்சம் மெனக்கெடுங்க. அதை கிராஸ் ஆக் பண்ணுறதுக்கு பேரண்ட்ஸ் கேட்குறது, ஃப்ரெண்ட்ஸ் கேட்குறது. கொஞ்சம் கொஞ்சம் நல்லா கவனம் தெரிஞ்சவங்க, வேலையில் இருக்கவங்க, கொஞ்சம் நல்லா ஒரு உத்தியோகஸ்தர்கள் கேட்டு தெரிஞ்சுக்கங்க. அதை எல்லாத்தையும் நீங்கள் வாங்கிக்கோங்க. அதெல்லாம் வச்சு நீங்கள் உங்களுக்கு எது சூட்டாகும் பாருங்க, அதை படிங்க. சரியான நேரத்தில் சரியான முடிவை தேர்ந்தெடுப்பது மாணவர்களின் கையில் தான் இருக்கிறது. ஆமாம், அதை தான் வந்து மருத்துவர் ரொம்ப அழகாக வந்து எடுத்துரைக்கிறார். ஏன்னா இந்த நேரம் என்பது, இந்த காலம் என்பது ஒரு பொற்காலம், இது மீண்டும் வராது. இந்த நேரத்தை சரியான விகிதத்தில் சரியான நேரத்தை இந்த திசையில் பயன்படுத்தி அடுத்த கட்டமான உயர்கல்வியில் வந்து முத்திரை பதிக்க வேண்டும் என்பதுதான் மருத்துவர் இவ்வளோ நேரம் வந்து உங்களுக்காக வந்து பேசிகிட்டு இருக்காரு. அவருடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி உங்களுக்காக வந்து நிறைய வந்து ஆலோசனைகளும் நிறைய ஒரு வழிகாட்டுதலாம் வந்து உங்களாக தெரிவித்திருக்கிறாரு. அதையெல்லாம் வந்து உருவாக்கி கொண்டு நீங்கள் அடுத்த கட்டமாக செய்ய வேண்டிய விஷயங்களையே வந்து அவர் வந்து முன் வச்சிருக்காரு. ஒன்றும் வேண்டாம், நீங்கள் முடிச்சுட்டு கொஞ்சம் ஹோம்ஒர்க் பண்ணுங்க. எதுக்கு? உங்கள் வாழ்க்கையை படிப்பை சொல்ல, படிக்கிறதுக்காக ஹோம்ஒர்க் சொல்ல, என்ன கோர்ஸ் எடுக்கும், எது எடுத்தால் எது நல்லா இருக்கும், இதை ஹோம்ஒர்க் பண்ணுங்க. இதை சர்ச் பண்ணுங்க. அதை பற்றி இப்போ நம்ம ஒரு படத்துக்கு போகிறோம், இந்த படம் நல்லா இருக்கு, எப்படி ரிவ்யூஸ் பார்க்குறோம், எத்தனை போட்டிருக்கான்னு பார்க்குறோம் இல்லையா? அப்போ எத்தனை பேர் ஒவ்வொரு செக்ஷனாக போட எந்தெந்த தேட்டரில் எப்படி எப்படி ரிவ்யூ இருக்குது பார்க்குறோம் இல்லையா? அதே மாதிரி ஒரு சினிமாவுக்கு மெனக்கிற நீங்கள் உங்களுடைய பொன்னான எதிர்கால வாழ்க்கைக்கு மெனக்கிட வேண்டும் என்று அவர் வலியுறுத்தி இருக்கிறார். இன்னும் உங்கள் பாடலை சொல்கிறதா, கிரிக்கெட்டில் என்ன அக்குவேர் ஆணிவேரா நீங்கள் ஹோம்ஒர்க் பண்ணுறீங்க. கிரிக்கெட்டில் நீங்கள் எக்ஸ்பர்ட் கிடையாது, நீங்கள் ஒரு ஸ்பெக்டேட்டர் தான், ஒரு கிரிக்கெட் ரசிகர் தான். ஆனால் அந்த கிரிக்கெட்டை பற்றி என்னென்ன பேசுறீங்க, என்னென்ன மேட்டர் நீங்கள் தெரிஞ்சுக்கிறீங்க, அதில் பாதி அளவுக்கு நீங்கள் என்ன படிக்க போகிறீங்க, உங்கள் வாழ்க்கையை எப்படி அமைச்சிக்க போகிறீங்க அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா பிரச்சனை போச்சு. ஒளிமயமான எதிர்காலம் என்பது நீங்கள் செய்ய போகின்ற அடுத்த கட்ட நகரை நோக்கி தான் அமைகிறது. சரியான நேரத்தில் சரியான முடிவை எடுத்து திசையை நோக்கி பயணிக்க வேண்டும் என்பதுதான் எம்ஜிஆர்+ சேனலுடைய ஒட்டுமொத்தமாக விருப்பம். நிகழ்ச்சி பங்கேற்று பொன்னான கருத்தை தெரிவித்தமைக்கு இதயம் கிடைந்த நன்றி.